பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்கிறத விட அதை வந்து நஞ்சு மிட்டாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பஞ்சு மிட்டாய் இன்றைக்கி குழந்தைகளுடைய கைகளிலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா செய்தி இல்லையா? ஏன் பாண்டிச்சேரி அரசாங்கம் பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு தடை விதித்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு மிகப்பெரிய தடை வந்திருக்கு. இது என்ன காரணத்தினால இந்த தடை, இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சு மிட்டாய் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசான குடுகுடு தாத்தா கிழவிங்க வரைக்கும், வயசான பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவு அப்படின்னா இந்த பஞ்சு மிட்டாயை சொல்லலாம். இந்த பஞ்சு மிட்டாய் எப்படி உருவாச்சு? பஞ்சு மிட்டாய்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை இருக்குல்ல, சீனி, அதனுடைய திரவ வடிவம் தான் பஞ்சு மிட்டாய். இன்றைக்கி வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா பல் சொத்தையாயிரும் அப்படின்னு சின்ன வயசுலலாம் நம்மளை பெரியவங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிடாமல் விட்டுருப்பாங்க இல்லையா, தடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த பஞ்சு மிட்டாயை உருவாக்குனவரே ஒரு பல் மருத்துவர் தான், வில்லியம் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்துலலாம் வந்து ஐரோப்பாவில் பேக்கரிகளில் உணவகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்வீட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக லேயர் லேயராக கம்பி கம்பியாக இருக்கிற மாதிரி இனிப்பை நீல நீல கம்பிகளாக உருவாக்கி அந்த இனிப்புகள் மேலே வந்து அவர் வச்சுருந்தார். அது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் நூலாம்படைன்னு சொல்லுவாங்களே, ஒட்டடைம்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இனிப்பிலேயே ஒரு ஒட்டடை உருவாக்குன மாதிரி அந்த ஸ்வீட்டை சுற்றி அது இருக்கும். அதை பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை வந்து வாங்குகிறாங்க. அப்புறம் தான் அவருக்கு தோணுது, இந்த நூலாம்படம் மாதிரி இந்த இருக்கக்கூடிய இந்த மெல்லிய கம்பிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இனிப்புனால தான் அந்த முக்கியமான இனிப்பை வாங்குறா, ஏன் இதையே ஒரு உணவுப் பொருளை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு வருது. ஆனால் அதுதான் பஞ்சு மிட்டாயினுடைய ஆரம்பமாக அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் பஞ்சு மிட்டாயினுடைய முந்திய வடிவம் என்னதான் இருந்தது அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சோன் பப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி லேயர் லேயராக இருக்கும், உரிக்க உரிக்க இனிப்பு துண்டு துண்டாக நூல் நூலாக திரியாக வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து தான் பஞ்சு மிட்டாய் வந்து அடுத்த பரிமாணம் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஐரோப்பா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை இவர் தான் உருவாக்குறாரு. அதற்கான இயந்திரத்தை இவர் கண்டுபிடித்து, ஏன்னா அவர் கையால் பண்ணுறாங்க, அந்த நூல் நூலாக வர்றதை கையால் பண்ணுறாங்க. இதற்கு வந்து ஒரு இயந்திரம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசித்து அந்த இயந்திரத்தையும் அந்த வில்லியம் தான் வடிவமைக்கிறார். அந்த காலத்துலலாம் பஞ்சு மிட்டாய் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் இருந்தது. அந்த பஞ்சு மிட்டாய்க்கான இயந்திரத்தை அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய அறிவியல் கண்காட்சியில் கொண்டு போய் அந்த மிஷினை கொண்டு போய் வைக்கிறாரு. அதற்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு கருவிங்கனாலும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கருவியை அந்த எக்ஸிபிஷனில் வச்சு பஞ்சு மிட்டாய் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் இல்லாத ஒரு பொருளுங்கிறதுனால அதுக்கு இவங்களும் மிக அதிக விலையை கோட் பண்ணுறாங்க. அப்படி அந்த காட்சிக்கு வைப்பதற்கு அவர்களுக்கு இவங்க கொடுத்த பணத்தை விட பல மடங்கு பணத்தை முதல் நாள்லேயே இந்த பஞ்சு மிட்டாய் மிஷின் வந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொருளை மற்ற யாரும் உற்பத்தி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு காப்பிரைட்டை அவங்க வாங்கிடுறாங்க. ஒன்று அவங்கக்கிட்டேருந்து அந்த இயந்திரத்தை நம்ம வாங்கணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாடகைக்கு வாங்கணும். அதனாலேயே இந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கக்கூடிய அந்த இயந்திரம் வந்து என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ இன்னே வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமோ வளர்ச்சியோ எல்லாமே இன்னே வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நம்ம ஊர்களில் வந்து கடற்கரைகள்லையோ திருவிழாக்கள்லையோ பார்த்திங்கன்னா ஒரு மாவு அரைக்கிற உரல் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு சக்கரை மாதிரி சீனியை போடுவார். அது சுற்றின உடனே அந்த திரவத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அந்த நூலாம்படம் மாதிரி வரும், அதை வந்து குச்சியை வச்சு ஒருத்தர் சுற்றி எடுத்துகிட்டே இருப்பார். அப்படி தான் அந்த பஞ்சு மிட்டாய் வரும். பஞ்சு மிட்டாயாக இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது எப்போ நஞ்சு மிட்டாயாக மாறுது அப்படின்னா அதில் அந்த ஃப்ளேவர், இந்த பஞ்சு மிட்டாயை நம்ம இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். பிரிட்டிஷ் பீரியடில் தான் அந்த பஞ்சு மிட்டாய்ங்கிற ஒன்று நம்ம இந்தியர்களுக்கு தெரிய வருது. அப்படி அவங்க பயன்படுத்தும் போது என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு பல நிறங்களை அவங்க வந்து அதில் புகுத்துனாங்க. அப்போது அந்த பஞ்சு மிட்டாய்க்குன்னு ஒரு கலர் வந்துச்சு. அந்த பஞ்சு மிட்டாய் கலர்னே நம்ம சொல்லுவோம். அந்த பஞ்சு மிட்டாய் கலரில் 2 சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது பஞ்சு மிட்டாயின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை அது கொடுத்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பல கெமிக்கலை வந்து இன்றைக்கி வந்து அந்த உடையில் வந்து ஏற்றக்கூடிய பல நிறமிகள், அந்த கெமிக்கல், அந்த டையிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கலை வந்து இன்றைக்கி அந்த பஞ்சு மிட்டாயில் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவில் புற்றுநோய்க்கு மிகப்பெரிய ஆதாரமாக அது அமைகிறது.
அதுவும் குழந்தைகள் சாப்பிடுவதன் மூலமாக இளமையிலேயே குழந்தைகள் நிறைய பேருக்கு புற்றுநோய் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பொருள் தான் அப்படின்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. அது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் புதுச்சேரியில் போய் ஆய்வு செஞ்சு பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த பொருள் அதில் கலந்துருக்குன்னு தெரிஞ்சோடனே புதுச்சேரி அரசாங்கம் இந்தியாவிலே முதலாக பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கி தடை விதிக்கப்பட்டு பஞ்சு மிட்டாய் ஒரு நஞ்சு மிட்டாயாக மாறி இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.